அனைவருக்கும் வணக்கம். உலக நாடுகளை மிரட்டி மீன் குஞ்சு பிடிக்க முயற்சி செய்த ட்ரம்ப் இப்பொழுது மிரண்டு போய் நிற்கிறார் நண்பர்களே. என்னத்தை தின்னா பித்தம் தெளியுமோ அப்படின்னு இப்பொழுது ட்ரம்ப் எதையாவது செஞ்சு அமெரிக்காவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. தான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே மிரட்டிக்கிட்டு இருந்தார் இல்லையா, நான் வந்தால் அவ்வளோ டேக்ஸ் போடுவேன் இவ்வளோ டேக்ஸ் போடுவேன்னு. அப்படி அவர் உலக நாடுகளுக்கு அறிவிச்ச அந்த வரிகளை எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. சீனாவை தவிர இது எல்லா நாடுகள் மேலையும் தான் விதிச்ச வரிய 3 மாதங்களுக்கு 90 நாட்களுக்கு நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு அவரே தன் வாயால அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இப்படி தடாலடியாக ட்ரம்ப் மண்டியிட்ட கதை என்ன, எதனால தன்னுடைய மிகப்பெரிய பப்ளிசிட்டி ஸ்டண்டான இந்த வரிகளை ஏன் அவர் நிறுத்தி வச்சாரு, அதனால அவருக்கு ஏற்பட போகிற மிகப்பெரிய கெட்ட பேரை பத்தி கவலைப்படாம அவர் பின்வாங்கியதுடைய சூத்திரம் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க, ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ நண்பர்களே. இது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னாக்க தவறாமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. இது ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நாம் அனலைஸ் பண்ணியிருக்கிற ஒரு வீடியோ. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நம்ம ஊரில் ஒரு பழமொழியே இருக்குது, மிரட்டி மீன் குஞ்சு பிடிக்க முடியுமா அப்படின்னு. அந்த பழமொழியுடைய அர்த்தத்தை இப்பொழுது தான் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம் நண்பர்களே. அவர் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்தே ஜனவரி மாதம் தொட்டு நேற்று வரைக்கும் உலக நாடுகளை ஒன்று விடாம எல்லா நாடுகளையும் மிரட்டிக்கிட்டே வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உலகத்துடைய பெரிய கட்டமைப்புகள்லேருந்து இப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை ஒன்றுமில்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறாரு. அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியில் வர்றேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. வேர்ல்டு பேங்க்லேருந்து நாங்கள் வெளியில் வர போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. இந்த மாதிரி உலக கட்டமைப்புகளை ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, பல உலக அமைப்புகளை, சர்வதேச அமைப்புகளை கட்டி அமைப்பதற்கு காரணகர்த்தாவாக, மூல காரணமாக இருந்ததே இந்த அமெரிக்கா தான். அதனால தான் இன்றைக்கு அமெரிக்கா உலகம் முழுவதும் கோலோச்ச முடியுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, இன்றைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிற மரியாதை 2 விதத்தில் வர்றது. ஒன்று, அமெரிக்காவுடைய பொருளாதாரம். உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கிற நாடு. அதனாலேயே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வருவாயை அது ஈட்டு தருது. அந்த நாடுகளும் வேகமாக தங்களுடைய பொருளாதாரத்தை முன்னெடுக்க முடியுது. பொருளாதாரம் ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன, அமெரிக்காவுக்கு சர்வதேச அரங்கில் மதிப்பை பெற்றுத்தருகிற விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்துடைய அமைப்புகள் இருக்குது இல்லையா, ஐக்கிய நாடுகள் சபையிலேருந்து ஆரம்பித்து ஐக்கிய நாடுகள் சபையோட செக்யூரிட்டி கவுன்சிலு, வேர்ல்டு பேங்க்கு, IMF, இந்த மாதிரி உலகத்துடைய முக்கியமான அமைப்புகள் இருக்கிற அந்த கட்டமைப்பை எல்லாம் உருவாக்குனதே அமெரிக்கா தான். அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் அந்த அமைப்புகளை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதும் அமெரிக்கா தான். அதனால தான் அமெரிக்காவால் எந்த நாட்டை வேணும்னாலும் மிரட்ட முடிஞ்சது, எந்த நாட்டின் மீது வேணும்னாலும் போர் தொடுக்க முடிஞ்சது, எந்த நாட்டை வேணும்னாலும் முடிச்சு கட்டவும் முடிஞ்சது அமெரிக்காவால். ஆனால் அதற்கெல்லாம் இப்பொழுது ஒரு முடிவு கட்ட தொடங்கி இருக்கிறாங்க உலக நாடுகள் அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. கடந்த சில தசாப்தங்களாகவே நண்பர்களே அமெரிக்காவுடைய செல்வாக்கு மெல்ல மெல்ல குறைஞ்சு வருது. அதனுடைய பொருளாதார வளர்ச்சியும் அப்படி ஸ்லோ டவுன் ஆகிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். உலக அரங்கில் அமெரிக்காவுடைய படைபலம் இருக்குது இல்லையா, அது அமெரிக்காவுடைய செல்வாக்குக்கு, அமெரிக்கா மீது எல்லாத்துக்கும் இருக்கிற அச்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இல்லையா. அந்த படைபலம் அப்படியே ஸ்டாக்னேட் ஆச்சு. ஒரு லெவலுக்கு மேலே அதனுடைய வளர்ச்சி பெருசாக இல்லை. அதே சமயத்தில் சீனா, இந்தியா போன்ற நாடுகளுடைய வளர்ச்சி கிடுகிடுகிடுன்னு உயர்ந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா உலகத்திலேயே ஆகப்பெரிய படையை, முப்படைகளையும் சேர்த்து கணக்கு பார்த்தோம்னா அது சீனா தான். சீனா இப்பொழுது அமெரிக்காவை விட
சில விஷயங்களில் பலம் வாய்ந்த நாடாக மாறிடுச்சு. உலகத்துடைய மிகப்பெரிய பொருளாதாரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, இரண்டாவது இடத்துல இருக்கிறது சீனா, இந்தியாவோ 5வது இடத்துல இருக்குது நண்பர்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்றுக் கொண்ட உடனேயே அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னா, நான் ஏன் உங்களுக்கெல்லாம் காசு செலவு பண்ணணும், நான் எதுக்கு உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், என்னுடைய படை எதுக்கு உங்கள் நாட்டில் அமைதிப்படையாக நிற்கணும், அதுக்கு நான் செலவு பண்ணணும், உங்கள் நாட்டில் நீங்கள் 2 பேர் அடிச்சுக்கிறீங்க, உங்களுக்குள்ள அமைதி வேணும்னா நீங்கள் அமைதியை பேச்சுவார்த்தை நடத்துங்க, என்னவோ பண்ணி தொலைங்க, நான் ஏன் என்னுடைய படை அனுப்பி அங்கே அமைதியை நிலைநாட்டி அதுக்கான செலவு பூரா நான் செய்யணும். இதிலிருந்து என்ன தெரியுது, உலகமே அமெரிக்காவை ஒரு இழுச்சவாயனாக நினைக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதே போல அவர் இன்னொரு ஆங்கிள்லையும் பேசுறாரு, வர்த்தக ரீதியில பேசுறாரு. அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் இல்லையா, தான் ஒரு பொருளாதார மேதை அப்படிங்கிற மாதிரியே அவருக்கு ஒரு நினைப்பு. அவர் இந்த பொருளாதார ரீதியாக இதை பார்க்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, அமெரிக்காவுடைய பொருட்களை நான் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம், சீனாவுக்கு பண்ணுறோம், கனடாவுக்கு பண்ணுறோம், இந்தியாவுக்கு பண்ணுறோம், அவங்கெல்லாம் அமெரிக்காவுடைய பொருட்களின் மீது பயங்கரமாக வரி விதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்காவிலிருந்து ஹார்லி டேவிட்சன் பைக்கையோ பிற பைக்குகளையோ அல்லது காரையெல்லாம் இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா 100% மேலே இந்தியா வரி விதிக்குது. ஆனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வருகிற பொருட்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் வரி விதிக்கவில்லை. பல பொருட்களுக்கு வரி விலக்கு கூட அளிக்கிறோம் நாங்கள். இதே போல தான் சீனாவும் செய்யுது, கனடாவும் செய்யுது, மெக்சிகோவும் பண்ணுது. உலக நாடுகள் எல்லாமே இப்படி அமெரிக்காவை சுரண்டி சாப்பிட்றாங்க. நாமெல்லாம் என்னமோ அமெரிக்கா மேலே ஒரு ஒட்டுண்ணி போல ஒட்டிக்கிட்டு அமெரிக்கர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார். இதை நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் என்ன பண்ணார், ஆட்சிக்கு வந்த உடனே நான் எல்லா நாடுகளையும் மீதும் நான் வரி போட போகிறேன். அதுவும் எப்படி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா நாடுகளுக்கும் 10% வரி. நீ எங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுருக்கிறியோ இல்லையோ, உனக்கு 10% வரி. அந்த வரியை போட்ட பிறகு ஒவ்வொரு நாட்டுக்கும் ரெசிப்ரோகேட்டரி வரி, அதாவது அவங்க நாடு எவ்வளோ போட்டிருக்குதோ அதில் நான் அதே மாதிரி நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டது ஒரு சிம்பிள் கேல்குலேஷன். இந்தியா அப்ராக்சிமேட்டாக எல்லா பொருட்களையும் எடுத்தோம்னா 54% அந்த ஆவரேஜ் வருது நண்பர்களே. அதை 2ஆல் வகுத்தா எவ்வளோ வருது, 27 வருது. அதனால் இந்தியாவின் மீது நான் 27% வரி போடுறேன் அப்படின்னாரு. இதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவை தான், ஒரு சிம்பிள் கேல்குலேஷனை தான் எல்லா நாடுகளுக்கும் அவர் பயன்படுத்தியதாக சொல்லப்படுது. இதில் என்னென்னா, அவர் சீனாவுக்கு 34% வரி விதிச்சார். உடனே சீனா நானே சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சீனாவும் 34% போட்டுச்சு. அடுத்தது என்ன பண்ணார், அப்படியே 104% போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே சீனா என்ன பண்ணுச்சு, நானும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், உங்களுக்கு 84% போடுறேன் நான் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் கம்மிட்டு இருக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு மனுஷன், சைனா மேலே மட்டும் அந்த ஒரு நாட்டுக்கு மட்டும் டேரிஃப் டியூட்டியை 145% போடுறாரு. சைனா கம்மிட்டு இருப்போமா, சைனா என்ன சொல்லுது, என் கை மட்டும் பூ பறிக்குமா அப்படின்ட்டு சைனா என்ன பண்ணது, 125% போடுது. போட்டதோட இல்லை, ஜி ஜின்பிங்கே பேட்டி கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு, இனிமே அமெரிக்கா எவ்வளோ வேணால் ஏற்றிக்கிட்டோம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் அமெரிக்கா மேலே 125% மேலே ஏற்ற போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான காரணத்தையும் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நாங்கள் 125% வரி போட்டோம்ல, இந்த வரி போட்டதுக்கே அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிற எந்த பொருளுமே வர்த்லெஸ்ஸாக போயிடுது, அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் இந்த 125%க்கு சைனாவை சேர்ந்த எந்த இம்போர்ட்டரும் அமெரிக்காவுடைய பொருளை இம்போர்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் மனுஷன். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நடந்தது. என்னன்னா, திடுதிப்புன்னு டிவி முன்னாடி வந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, சீனாவை தவிர மீதி எல்லா நாடுகளுக்கும் நான் விதிச்சிருக்கிற வரியை அப்படியே நிறுத்தி வைக்கிறேன். அதாவது புது வரி எதுவுமே நான் போடலை, 90 நாட்களுக்கு அதை நிறுத்தி வைக்கிறேன், பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது உலக நாடுகளைவே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்குது. ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னாலுமே இன்னொரு பக்கம் உலக வல்லுநர்கள் எல்லாருமே ட்ரம்ப் எதுக்குடா மனுஷன் இப்படி பேக் அடிச்சாரு,
திடீர்னு மனுஷன் மண்டிடுறதுக்கு காரணம் என்ன, திடீர்னு பல்ட்டி அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் மிக முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எதுக்கு ட்ரம்ப் ஆடி போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இவர் அனௌன்ஸ் பண்ணி ஒரு வாரமாக ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கண்டபடி விழுந்தது இல்லையா, அதை ஒரு செகண்டரி ரீசனாக தான் சொல்கிறாங்க, அது முக்கியமான காரணமாக சொல்லவில்லை. அதுக்கு கூட இந்த மனுஷன் ஆடி போகலை அப்படிங்கிறாங்க. ஆனால் நேற்று என்ன இருக்குது, அமெரிக்காவுடைய பாண்டு மார்க்கெட் டுமால் விழுந்துருச்சு. அதில் தான் மனுஷன் ஆடி போயிருக்கிறதாக சொல்கிறாங்க நண்பர்களே. முதல்ல இந்த கவர்மெண்ட் பாண்ட் அப்படின்னா என்னென்னு தெரியணும். அரசாங்கங்கள் தங்களுக்கு பணம் வேணும்னு வைங்களேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அல்லது இந்த வருஷத்தை ஓட்டுறதுக்கு தங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, பொது வெளியில் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட் மாதிரி அந்த ஷேர் மார்க்கெட்டில் விடுற மாதிரி பாண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க. அந்த பாண்டை வாங்கிட்டோம்னா அதுக்கான வட்டியை கவர்மெண்ட் கொடுத்துரும் பொதுமக்களுக்கு, அல்லது இன்ஸ்டியூஷன் வாங்கினா இன்ஸ்டியூஷனுக்கு. அத்தனை வருஷத்துக்கு பிறகு அந்த பாண்டை கொடுத்துட்டு நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நமக்கு வட்டி வரும். அது கொஞ்சம் கணிசமான வட்டியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பாண்டின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்டே கொடுக்கறதுனால கவர்மெண்ட் திவால் ஆகாது இல்லையா, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மக்கள் இந்த பாண்டை வாங்குவாங்க அதிகமாக. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய பொருளாதாரமே இந்த பாண்டை நம்பி தான் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அமெரிக்காவுடைய பணம் கையிருப்பு இருக்குது இல்லையா, அதில் முக்கால்வாசி இந்த பாண்டை விற்று வந்தது தான். அமெரிக்கா இன்னைக்கு உசுரோட இருக்குது அப்படின்னாலே இந்த பாண்டை விற்று அதில் வர்ற காசை வச்சு தான் அமெரிக்காவுடைய பொருளாதாரமே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று என்ன ஆயிடுச்சு, இந்த பாண்டு மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய பேனிக் ஆயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய பயம், அச்சம் கிளம்பிருச்சு மக்களுக்கு. என்ன ஆகுது, மக்கள் பூரா அமெரிக்க பொருளாதாரத்து மேலே இருக்கிற நம்பிக்கையை இழந்து இந்த பாண்டையெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, டொபுக்கான பாண்டோட வேல்யூ விழுந்துருச்சு. இது எங்கே பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இனிமே அமெரிக்கா இந்த மக்கள்கிட்ட பாண்டை கொடுத்து பணம் வாங்க முடியாது. ஒன்று, அப்போது கடன் வாங்கிறதுக்கு வழி இல்லை அமெரிக்காவுக்கு, கரெக்டாக ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மக்கள் அதை விற்கும்போது அமெரிக்க அரசாங்கம் பணத்தை திருப்பி கொடுக்கணும். இந்த பாண்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு சர்டிஃபிகேட் அடிக்குது, இந்த சர்டிஃபிகேட்டோட வேல்யூ 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த சர்டிஃபிகேட்டை ஷேர் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி நீங்கள் அதை 1 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. இது என்னது, கவர்மெண்ட்டுக்கு வெறும் பேப்பர் தான். 1 லட்ச ரூபாய் வாங்கினா அந்த வெறும் பேப்பருக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு வட்டி கொடுக்குறான், அல்ல வருஷம் ஒரு தடவை வட்டி கொடுக்குது. திடீர்னு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லைங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐயா சாமி உன் வட்டியும் வேண்டாம் அசலும் வேண்டாம், இந்தா திருப்பி கொடு என் பாண்டை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இந்தா உன் பாண்டை பிடிச்சிக்கோ, நீ என் பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன ஆகுது, குறைஞ்ச வட்டிக்கு தனக்கு கடன் கிடச்சிதா, அது போச்சா, அடுத்தது அசலையும் திருப்பி கொடுக்கணும். இப்போது அமெரிக்காவுடைய சூழ்நிலை இதுதான். உலகம் பூரா இந்த மக்கள் இந்த பாண்டை வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இந்த டெப்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வாங்கியிருக்கிறாங்க, கடன் பத்திரம். அதை மக்கள் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அமெரிக்கா பணத்தையும் திருப்பி கொடுக்கணும். இது ட்ரம்ப்பை ஆடி போக வச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது தொடர்ந்தது அப்படின்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரமே டமால்னு விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இதை பார்த்து ஆடி போனதில் தான் இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, உடனே நல்ல மனுஷனாகிட்ட நின்றுக்கிட்டு டிவி முன்னாடி, ஹலோ பாய்ஸ் டோன்ட் வரி, 90 நாளைக்கு உங்களுக்கு நிறுத்தி வச்சுருக்கிறேன், சைனாவை மட்டும் கண்டினியூ ஆகும், சைனாவுக்கு நான் நிறுத்தி வைக்கல. காரணம் என்னென்னா, சைனாவும் இப்போ எங்கிட்ட நெகோஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல வழி தெரியல, அவங்க கூடிய சீக்கிரம் வருவாங்க, வரும்போது நான் நிறுத்தி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டில் அப்படிங்கிற கதையாக ட்ரம்ப்பு இப்பொழுது பின்வாங்கி இருக்கிறார் நண்பர்களே. அமெரிக்கா உலக நாடுகள்கிட்ட உலக மக்கள்கிட்ட மண்டியிட்டதற்கான காரணம் இதுதான் நண்பர்களே. இதுதான் ட்ரம்ப்பை ஆடி போக வச்சிருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.